தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானா? நீங்களே சொல்லு. தகப்பனிடத்தில் நீங்கள் போய் தகப்பனே எனக்கு ஒரு அப்பம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் தகப்பன் நீங்கள் கேட்ட அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பாரா? கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பரலோக தகப்பனிடத்தில் ஏசப்பக்கிட்ட என்ன கேட்குறீங்க? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க. நான் பல வருஷம் ஆண்டவரை இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறேன், வட்டி தான் கட்டுறேன், லோன் பிரச்சனை தலைமுறையாக இருக்குது. எங்கள் அப்பா காலத்திலேருந்தே நாங்கள் லோனு இப்படி நாங்கள் கட்டப்பட்டு ரொம்ப ரொம்ப ஒடுங்கி போய் நொறுங்கி போயிருக்கிறோம். என் தலைமுறையிலாவது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என் சந்ததிக்கு நான் தேடி வச்சுட்டு போயிடணும். நானும் என் பிள்ளைங்களுக்கு அந்த கடனுங்கிற ரூட்டை காட்டக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு கடன் இல்லாத ஒரு ஜீவ வழியை நான் காட்டிட்டு போயிடணும். என் தலை மேலே, என் வீட்டு மேலே, என்னுடைய ஹவுஸில் இருக்கிற ஹவுஸ் லோனு எல்லா லோனில் இருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலையை ஏசப்பா எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியே ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் கெஞ்சிங்க. கண்டிப்பாக அப்பா உங்களுக்காக வானமாகிய நல்ல பொக்கிஷசாலை திறப்பார். அப்படியே பாருங்கள், ஆண்டவர் சொல்லார், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அவர் திறக்காத பட்சத்தில் உண்மையாகவே நம்மளுடைய கடன் சுமை மாறாது. உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா வானமாகிய நல்ல பொக்கிஷசாலை எனக்கு திறங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் திறக்கணும். அப்போ தான் நான் கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ அந்த வானமாகிய நல்ல பொக்கிஷசாலையை நீங்கள் திறந்துட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. பொருளாதார தடை இருக்காது. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீங்கள் தான் தர முடியும். இன்றைக்கி நான் கடனை வாங்கிட்டு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். வாங்கின கடத்தை கட்ட முடியாமல், அடைக்க முடியாமல், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டு உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிற ஆண்டவரே, தயவு செய்து ஏசப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஏழைக்கு மன இறங்குங்க. நான் கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே, அப்பா என்னால் முடியல, என்னால் மீள முடியல, என் கண்ணீர் உபத்திரம் பிரச்சனை, ஐயோ சொல்லுவேன்னா துயரத்தோடு நான் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்யணும். உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. இப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் சத்தமிடும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் வானமாகிய நல்ல பொக்கிஷசாலை திறந்துட்டேன், போ ஆசீர்வாதமாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வருமானத்தில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பெருகும்.